தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிப்பில் உருவாயிருக்கும் பைசன் காலமாடன் அப்படிங்கிற படம் தான். இந்த படம் மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் கபடி பிளேயரோட லைஃபை பேஸ் பண்ணி அதில் சில ஃபிக்ஷன் எலிமெண்ட்ஸும் கலந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற டிஸ்க்ளைமரோட தான் இந்த படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதில் நிறைய ஃபிக்ஷன் எலிமெண்ட்ஸ் கலந்துருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா எப்படி இருந்தது, அண்ட் பயோபிக், இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா விஷயங்கள்லாம் தாண்டி படம் சொல்ல வர மெசேஜ் என்ன, அதை எவ்வளோ வீரியத்தோட சொல்லியிருக்காங்க, ஒரு படமா எப்படி இருந்தது, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். 1994 ஆரம்பிக்கிற கதையில ஜப்பான்ல துருவ் விக்ரம் ஒரு கபடி பிளேயரா இந்தியன் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு இந்தியன் டீம்ல விளையாடுறதுக்கு இடம் கிடைக்கல, அவர் ஒரு சப்ஸ்டியூட் பிளேயரா தான் கன்சிடர் பண்றாங்க. இப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து இவ்வளவு தூரம் வந்து விளையாட முடியல அப்படிங்கிற ஒரு விரக்தியில துருவ் விக்ரம் இருக்கிறப்போ அவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு அப்படிங்கிற ஜேர்னியை ஃபிளாஷ்பேக்காக நமக்கு சொல்றாங்க. அவரோட ஊரான மனத்தி, அதாவது தமிழ்நாட்டில் தென்பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம், அங்க அவர் சந்திக்கிற கஷ்டங்கள்லாம் என்ன, அதோட கஷ்டங்கள்லாம் தாண்டி அவர் எப்படி இந்த கபடி பிளேயரா இந்த இடத்துக்கு வந்தாரு, இங்க வந்ததுக்கு அப்புறமும் வாய்ப்பு மறுக்கப்படுது, அதை தாண்டி அவர் என்னெல்லாம் பண்ணாரு, இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த பைசன் காலமாடு. படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிட்டான் அப்படிங்கிற அந்த ரோல்ல லைஃப் டைம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு துருவ் விக்ரம். நிறைய இடங்கள்ல அண்டர் பிளே பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட அவருக்கு பெருசா டயலாக்ஸ் கூட இல்லை அப்படின்னு கூட சொல்லிடலாம். பட் ஸ்டில் அத்லெட்டா நிறைய இடங்கள்ல ஸ்கோர் பண்றாரு. அத்லெட்டுக்கு உண்டான அந்த பாடி லாங்குவேஜ், கபடி பிளேயரா அவர் பண்ற அட்டகாசங்கள், அண்ட் ஒரு பிளேயரா ஜொலிக்கிற இடம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே சிறப்பா கையாண்டிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல அவரோட ஆக்டிங் ப்ராவஸை காட்டுற மாதிரியான சீன்ஸும் அங்கங்க எட்டி பார்க்குது. நிறைய இடங்கள்ல லென்த்தியான டைலாக்ஸும் பேசி நம்மள நல்லாவே இம்ப்ரெஸ் பண்றாரு. அவருக்கான எமோஷன்ஸும் மீட்டர்டாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த சைலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மீறியம் அடையுது, அதையும் சிறப்பாகவே கையாண்டிருக்காரு. டோட்டலாவே நிச்சயமா துருவ் விக்ரம்க்கு ஒரு லைஃப் டைம் ரோல் அப்படின்னு சொல்லிடலாம். கிட்டானோட அப்பாவா பசுபதி, எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் கதையை நகர்த்துற சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படின்னா தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை சிறப்பாகவே காட்டிடுறாரு. நிறைய இடங்கள்ல அந்த பெர்ஃபார்மர் பசுபதி மிளர்றார் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் படத்துல நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருக்காங்க. பட் ஸ்டில் பசுபதியோட கேரக்டர் ஸ்டாண்ட் அவுட்டா தெரியுது. அதுக்கு காரணம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், ஆனால் அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம் அப்படின்னு சொல்லலாம். அது டோட்டல் வெயிட்டேஜையும், இந்த ஸ்டோரியோட வெயிட்டேஜையும் தாங்கிறது அந்த கேரக்டர் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் சார்பட்டாலையும் அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான், அதுலேயும் ஒரு மெயினான சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருப்பாரு. பட் அதுலேருந்து டோட்டலாக வேற ஒரு டைமென்ஷன்ல இந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கும் ஒரு நேர்த்தியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு பசுபதி. நிச்சயமா பாராட்டுகள். படத்துல முக்கியமான கேங்ஸ்டர்ஸா, இன்ஃபேக்ட் 2 கேங்கோட லீடர்ஸா அமீர் அண்ட் லால் வராங்க. அவங்களுக்கு அந்த யூஸ்வலான அந்த வயலன்ஸ், அடிதடி காட்சிகள் தாண்டி ஹியூமனிட்டி பேசுற இடங்கள் நடிகர்களா 2 பேருமே ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அமீர் வந்து கார்ல போறப்போ ஒரு டைலாக் பேசுவாரு, அதே மாதிரி லால் துருவ் கூட சில டைலாக்ஸ் பேசுவாரு. இது எல்லாமே அவங்க நடிப்பா, அவங்க ஆக்டர்ஸா ஸ்கோர் பண்ற இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான சீன்ஸ்ல அவங்க இன்னும் பயன்படுத்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு. பட் நெவர்தலெஸ் கதை சொல்ல வர விஷயத்த அவங்க நீட்டா கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். துருவோட லவ் இன்ட்ரெஸ்டா அனுபமா அண்ட் துருவோட அக்காவா ரஜிஷா விஜயன் 2 பேருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரஜிஷா விஜயனுக்கு பர்ஃபார்ம் பண்ற இடங்கள் நிறையவே இருக்கு. அதுவும் குறிப்பா அப்பாவே பையனை வந்து எதிர்க்கிறப்போ இவங்க சப்போர்ட்டிவான ஒரு விஷயங்கள் பண்றாங்க. அது எல்லாத்துலயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அனுபமா காதலியா நிறைய இடங்கள்ல நல்லாவே ஸ்கோர் பண்றாங்க. சில இடங்கள்ல எமோஷனலா கத்தி பேசி அழுகிறது, இந்த மாதிரியான காட்சிகளையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நடிக்க தெரிந்த நடிகை அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்றாங்க. அண்ட் இவங்களை தாண்டி இன்னும் சில சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல அழகம் பெருமாள், ஹரிதா, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்துட்டு போறாங்க. பட் இவங்களெல்லாம் தாண்டி இந்த சப்போர்ட்டிங் குரூப்ல நமக்கு ஸ்டாண்ட் அவுட்டா தெரியாது அருவி மதனோட கேரக்டர் தான். துருவோட குருவா அவர் பண்ற விஷயங்கள் கதைக்கு உதவி இருக்கு. அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாவே இருந்தது. இப்படி ஒரு வாத்தியார் எல்லாருக்கும் அமையணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தையும் கொண்டு வந்துடுறாரு. நிச்சயமா அவருக்கு இது ஒரு நல்லதொரு பேர் சொல்லும் படம் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் மாரி செல்வராஜ் ஒரு கபடி பிளேயரோட பயோபிக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இன்ஃபேக்ட் அவர் வந்து தென் தமிழகத்திலேருந்து ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிளேயர், இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவை நோக்கி ஓடுற ஒரு பிளேயர். அதுக்கு அவங்க ஊரில் நடக்கிற சம்பவங்கள்லாம் எப்படி தடையா இருக்கு, முக்கியமாக ஜாதி உள்ளிட்ட பல பிரச்சனைகள் எதுக்கு அப்படி ஒரு காரணமாக இருக்கு, அந்த சமூக காரணிகள் அவர் எப்படிலாம் தடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காரு. இந்த வேலைகளெல்லாம் தாண்டி அவர் எப்படி வெளியே வந்தாரு, அண்ட் இந்தியாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணாரு அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை நீட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபை எக்ஸ்டென்சிவாக இந்த ஸ்டோரியோட செட்டப்புக்கு டைம் எடுத்துக்கிறாரு. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படிங்கிறது நேர்த்தியாக வந்திருக்கு. டோட்டலாகவே இந்த படத்தை ஒரு நல்லது ஒரு பேக்கேஜாக டெலிவர் பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லலாம்.
கிராஃப்ட்மேனா டைரக்டரா மாரி செல்வராஜ் ஜொலிக்கிறத தாண்டி ரைட்டரா இந்த படத்துலயும் ஜொலிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அவரோட வசனங்கள் எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். அது இந்த படத்துலயும் கண்டினியூவா இருக்கு. வசனங்கள்ல நிறைய இடங்கள்ல டோட்டலா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து அம்மாவையும் கபடியும் கம்பேர் பண்ணி துருவ ஒரு வசனம் பேசுவார். அந்த வசனமா இருக்கட்டும், கார்ல போறப்போ அமீர் ஒரு டைலாக் சொல்லுவாரு, அந்த கேஸ்ட் பத்தின ரிலேட்டடான ஒரு டைலாக் சொல்லுவாரு, அந்த வசனமா இருக்கட்டும். அண்ட் லாலுக்கும் துருவுக்கும் நடக்கிற அந்த எக்ஸ்சேஞ்சஸா இருக்கட்டும், இது எல்லாமே நீட்டா ஒரு பெர்ஃபெக்டா கதையை நகர்த்துற விஷயங்களா இருந்தது. அண்ட் சொல்ற விஷயமும் ரொம்ப தெளிவான அரசியலோட இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா, ரொம்ப வந்து ஒரு பேச்சியா இல்லாம இந்த கதைக்கு என்ன தேவை, அந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ள அந்த கேன்வாஸ்க்குள்ள நம்ம என்ன மெசேஜ் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அதுல விளையாண்டுருக்காரு. நிச்சயமா கதையோடு ஒன்றி போகிற சமுதாய அக்கறை உள்ள வசனங்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி கிராஃப்ட்மேன் மாரி செல்வராஜ் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஒரு எக்ஸலண்ட் அவுட்புட்டை வாங்கியிருக்காரு. குறிப்பா மாரி செல்வராஜோட படங்கள்ல சவுண்ட் எடிட்டிங் அப்படிங்கிறது ஸ்டாண்ட் அவுட்டா தெரியும். நிறைய காட்சிகளை ரொம்ப இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸா மாத்திரும். அது இந்த படத்துலயும் கண்டினியூ ஆயிருக்கு. இப்படியான இம்மர்சிவ் ஸ்டோரி டெல்லிங்கே, அந்த லேண்ட்ஸ்கேப்பே நமக்கு வந்து பாதி வேலைகளை பாதி பிளஸ் கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். அது அந்த மேஜிக் இந்த படத்துலயும் கண்டினியூ ஆயிருக்கு. மனத்தை உள்ளிட்ட தென் தமிழக கிராமங்களோட லேண்ட்ஸ்கேப், கபடி கிரவுண்ட், கபடி பெர்ஃபார்மன்ஸ்னு செமத்தியான ஒரு விஷுவல் ரைடு போயிருக்காரு சினிமோட்டோகிராஃபர் எழிலரசு. படத்தோட விஷுவல் ட்ரீட், அந்த விஷுவல் லேண்ட்ஸ்கேப் இதெல்லாமே பாதி வேலையை செஞ்சிருது அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய இடங்கள்ல இந்த சினிமோட்டோகிராஃபியும் ஒரு கதாபாத்திரமா இந்த படத்துல பங்காற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி படத்துக்கு தேவையான மிதமான வேகத்தை சிறப்பாக கொண்டு வந்திருக்காரு எடிட்டர் சக்தி திரு. இன்ஃபேக்ட் அந்த மிதமான வேகம் அப்படின்னாலுமே படத்துல எங்கேயுமே சுவாரஸ்யம் குன்றாம பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு இப்படியான ஒரு மீட்டர் தான் தேவை, அதை சிறப்பாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையில தீ கொளுத்தி ரெக்க ரெக்கன்னு 2 பாடல்கள் ரொம்ப இம்ப்ரெசிவாவே இருந்தது. இன்ஃபேக்ட் சவுண்ட்ஸ்ல கூட அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு ஏற்ற மாதிரியான சவுண்ட்ஸை கொடுக்கறதா இருக்கட்டும், அண்ட் காட்சிகளுக்கு தேவையான எலிவேஷன் மியூசிக்கா இருக்கட்டும், ரெண்டுலையுமே பின்னி பெடல் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல சிறப்பான ஒரு பங்களிப்பையும் கொடுத்திருக்காரு. பின்னணி இசையில ஸ்டாண்ட் அவுட்டா அவரோட ஸ்கோர் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். அமீர் லால்னு 2 துருவங்கள் இந்த படத்துல இருக்காங்க. 2 பேருக்கும் பகை அப்படிங்கறத நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. பட் ஸ்டில் அந்தந்த ஊர் மக்கள் அவங்க 2 பேர்த்த ஏன் கொண்டாடுறாங்க, அவங்களை ஏன் தலைவனா பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு சரியான டீடைலிங் இல்லையோ அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. அண்ட் கம்பேரிட்டிவ்லி அமீரோட கேரக்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். லாலோட கேரக்டர் நிறைய இடங்களில் ஸ்கோர் பண்ணிடுறதுனால அமீருக்கு அந்த கார்ல பேசுற வசனங்கள் தாண்டி ஸ்டாண்ட் அவுட்டா காட்சிகள் எதுவும் இல்லையோ, அவரோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி, அவர் எப்படியான ஆள்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் இல்லையோ அப்படிங்கிறது ஒரு ஃபீல் ஆகுது. இந்த 2 கேரக்டர்லையும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதியிருந்தா இன்னும் அந்த 2 கேரக்டரும் ஸ்டாண்ட் அவுட்டா தெரிஞ்சிருக்கும். அந்த 2 கேரக்டரும் கதையிலையும் பெரிய பங்காட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு விளையாட்டு வீரன் தன்னோட திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறான். அந்த திறமையை காட்ட முடியாத மாதிரி அந்த ஊர்ல சிச்சுவேஷன்ஸ் நடக்குது. குறிப்பா ஜாதி ரீதியா அந்த பையன் ஒடுக்கப்படுறான் அப்படிங்கிற அந்த காட்சிகள் சிறப்பாகவே எடுத்திருக்காரு டைரக்டர் மாரி செல்வராஜ். பட் இதை தாண்டி பொலிட்டிக்கல் கேங் வேற அது மாறுறப்போ, வயலன்ஸ் அப்படிங்கிறது கதைக்குள்ள வரப்போ, அந்த வயலன்ஸ் ஸ்டோரியும் இந்த கதையும் கொஞ்சம் ஒட்டாத ஒரு ஃபீல்ல இருக்கு. கொஞ்சம் இன்ஆர்கானிக்கா ஜெல் ஆகாத ஃபீல்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஓரளவு இந்த கனெக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக்கா ஜெல் ஆயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. லால் அண்ட் அமீரோட கதை இன்னும் டைரக்டா துருவ அஃபெக்ட் பண்றது அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப்ல தான் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு. அண்ட் படத்துல இன்னொரு பெரிய மைனஸா நான் பார்த்த விஷயம் என்னன்னா, படத்தோட ஓப்பனிங் சீன் தான். அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் கொஞ்சம் சிக்கலா தான் இருந்தது. என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலேயே துருவோட கேரக்டர் வந்து இந்தியா டீமை ரெப்ரசென்ட் பண்றாரு, ஒரு ஏஷியன் கேம் லெவல்ல ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டினதுனாலே என்னமோ அவரோட ஜேர்னியை ஃபிளாஷ்பேக்காக சொல்றப்போ நமக்கு அந்த அளவு எமோஷனலா அரெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அரெஸ்ட் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா நிறைய இடங்கள்ல துருவ் கஷ்டப்படுறாரு, அவரோட வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் ஸ்டில் அவர் இங்க வந்துட்டார் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே கன்வே ஆயிட்டதுனால அந்த பிரச்சனைகள்ல இருக்கிற எமோஷன்ஸ் கொஞ்சம் சப்டியூ ஆயிடுது. மேபி இந்த படத்தோட ஓப்பனிங் வேற மாதிரி இருந்திருந்தா இன்னும் அந்த எமோஷன்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்கா கன்வே ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா விஷுவலா, சவுண்டா, ரைட்டிங்கா ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான படத்தை மறுபடியும் கொடுத்திருக்காரு டைரக்டர் மாரி செல்வராஜ். ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவா நம்மளை இம்ப்ரெஸும் பண்ணுது, ஒரு இன்ஸ்பயரும் பண்ணுது. அதை தாண்டி சோஷியல் கமெண்ட்ரியா மாரி செல்வராஜ் சொல்ற விஷயங்களும் ரொம்ப சரியானதாகவே இருக்கு. அதனாலே இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் படம் சிறப்பாகவே இருந்தது. ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூ உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.